ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சிகி அம்மா பேசுகிறேன். எல்லோரும் கந்த சஷ்டியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த கந்த சஷ்டியில் யார் யாருக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானை வேண்டிக்குவோம். சரி, இந்த ஐப்பசி மாதம் முருகனுடைய அடியார்கள் கதையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த வகையில் நம்ம ஏற்கனவே ஔவையாரை பார்த்துருக்கோம், சூரபத்மனை பார்த்துருக்கோம். சூரபத்மன் எப்போவுமே முருகனுடைய நினப்பிலேயே இருந்ததுனால அவருடைய பாதை தப்பானதாக இருந்தாலும் அவருடைய தவம் நேர்மையானதாக இருந்தது. அதனால் முருகர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய தப்பெல்லாம் மன்னித்து அவரை சேவலாவும் மயிலாவும் மாற்றி அவருக்கு பக்கத்திலே வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒருத்தர் கிளியாக மாறி இருக்காரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? திருவெண்காட்டார் முத்தம்மை அப்படிங்கிறவங்களுக்கு மகனாக தான் நம்மளுடைய அருணகிரிநாதர் பிறக்கிறாரு. திருவெண்காட்டாரும் முத்தம்மையும் முருகர் மேலே தீராத பக்தியாக இருந்தாங்க. அந்த அம்மாவுக்கு தனக்கு ஒரு பையன் பிறக்கணும், அந்த பையன் எப்போவுமே முருகனுடைய புகழையே பாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு முதல்ல பிறந்தது பெண் குழந்தை தான். அந்த பெண் குழந்தைக்கு ஆதிலக்ஷ்மி அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த அம்மா ரொம்ப தீவிரமாக முருகர் மேலே பக்தியாக இருக்காங்க. எனக்கு ஒரு பையன் வேணும், உன்னுடைய புகழையே அவன் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பக்திக்கு மகிழ்ந்து முருகப்பெருமான் அவருக்கு ஒரு குழந்தையை கொடுக்குறாங்க. அருணாச்சலேஸ்வரர் மேலே இருந்த பக்தியினாலையும் அந்த குழந்தைக்கு அருணகிரி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு ரொம்ப சீரம் சிறப்பமாக வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் திருவெண்காட்டார் காசிக்கு போயிடுறாரு. அருணகிரிநாதருடைய அம்மாவான முத்தம்மைக்கும் ரொம்ப உடம்பு சரியில்லாத போய் அவங்களும் இறக்கிற தருவாயில் தன்னுடைய மகளான ஆதிலக்ஷ்மியை கூப்பிட்டு, உன்னுடைய தம்பி அருணகிரியை நீ தான் பெரிய முருக பக்தனாக வளர்த்தணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு அவங்களும் முருகருடைய அடியை போய் சேர்ந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆதிலக்ஷ்மி அருணகிரிநாதருக்கு கல்வியெல்லாம் கொடுத்து அவரை ரொம்ப சீரும் சிறப்புமாக வளர்த்துறாங்க. அருணகிரிநாதரும் தமிழில் பெரும் புலவராக இருக்கார். உடனே அவங்களுடைய அக்காவான ஆதிலக்ஷ்மி அவருக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலுமே அருணகிரிநாதருக்கு பெண்கள் மேலே அதிக மோகம் இருக்கிறதுனால அவர் தப்பான வழிக்கு போகிறாரு. அப்படி அவர் போகும்போது அவர் திருத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க அக்காவோட கடும் சொற்களால் அவர் மனசு மாறிடுறாரு. ஆனால் அவர் அப்படி மனசு மாறுற நேரம் அவருக்கு தொழுநோய் வந்துடுது. இதுக்கு மேலே நம்ம இங்கேருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு. நம்ம யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கார். அப்போ சிவபெருமான் ஒரு வயதான வேடத்தில் நீ முருகனை நினச்சி தியானம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, முருகப்பெருமானை நினச்சி தியானம் பண்ணுறாரு. ஆனாலுமே இவருக்கு தியானம் கை கூடவே இல்லை. நம்ம எதுக்குமே சரி வர மாட்டோமாட்டருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வாழ்க்கையில் சலிச்சு போய் என்ன பண்ணுறாரு, கோபுரத்து மேலே ஏறி மேலேருந்து கீழே குதிக்கிறாரு. அப்படி அவர் குதிக்கும் போது அவரை 2 கைகள் தாங்கி பிடிக்குது. அது யாருடைய கைகள் அப்படின்னாக்கா நம்மளுடைய முருகப்பெருமானுடைய கைகள் தான். நீ எதுக்கும் மனம் தளராத, என் மேலே நீ பாடல் பாடு அப்படிங்கிறாரு. எனக்கு எதுவுமே தெரியலையே, நான் என்ன பாடுவேன் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் கேட்குறாரு. அப்போ முருகப்பெருமான் அவருடைய நாக்கில் ஓம் அப்படிங்கிற பிரணவத்தை தன்னுடைய வேளாலேயே எழுதுறாரு. அப்படி எழுதும்போது அவருக்கு ஞானம் வருது. அதுக்கப்புறமேட்டு முத்தை தரு பத்தி திருநகை அப்படிங்கிற அடியும் முருகப்பெருமானை எடுத்து கொடுக்குறாரு. அதை வச்சு அருணகிரிநாதர் முருகப்பெருமான் மேலே பாடல் பாடுறாரு. நீங்கள் இன்னுமே திருவண்ணாமலைக்கு போனீங்க அப்படின்னாக்கா அங்கே கோபுரத்து இளையனார் அப்படின்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் தான் அந்த கோவில் கோபுரத்தில் இருந்து தான் அருணகிரிநாதர் கீழே குதிக்கும் போது முருகப்பெருமான் தாங்கி பிடிச்சிருக்காரு. அடுத்த தடவை திருவண்ணாமலை போகும்போது இந்த கோபுரத்து இளையனார் கோவிலை பார்க்கணும். இங்கே இன்னொரு கோவிலே இருக்கா, அந்த கோவில் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம சொல்ல போகிறோம். அருணகிரிநாதருடைய வாழ்க்கையில் இன்னும் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம நாளைக்கு பார்க்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.